மயில் கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிடி இனிமேல் நீ ஜாக்கிரதையா இரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது இப்போ மயில் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா, அவருக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சனால அவர் இந்த வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லிட்டா நான் என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ மயில்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு மயிலே, உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு அதுக்கு அப்புறமா வந்து உன் தங்கச்சி இருக்கா, அவளை நல்ல மாதிரியே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா நீ இந்த வீட்டில் இருந்தால் தான் முடியும், நீ வந்து அங்கே வந்து இருந்துட்டேன்னா அப்புறமா உன் தங்கச்சி யாருமே கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்க, அதனால இதுக்கு பிறகு வந்து நீ என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி தான் அந்த வீட்டை விட்டு மட்டும் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. மயில் ஆனாலும் பயத்தோடு இருக்கிறாங்க, ஐயோ அம்மா இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரூமில் இருக்கும்போது அப்போ அவங்க மயில் வராங்க. அப்போ சரவணன் கிட்ட மயில் சொல்கிறாங்க, எனக்கு அவனை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயே நான் வந்து எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொன்ன வரைக்கும் எல்லா பொய்யுமே போகிறோம், அதாவது நீ வந்து கன்சீவாக இருக்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நீ பண்ணின எல்லா வேலையும் நான் வந்து மன்னிச்சு நான் அந்த வீட்டில் வந்து நீ வரதுக்கு சம்மதிச்சேன், ஆனால் அதுக்கு பிறகு நான் வந்து உன்கிட்ட பழைய மாதிரி இருப்பேன்னு மட்டும் நீ எதிர்பார்த்துடவே செய்திடாத, உனக்கு என்ன தேவையோ நான் அது எல்லாமே செஞ்சு கொடுப்பேன், ஆனால் உனக்கு புருஷனாக மட்டும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றதாங்க. ஊர் உலகத்துக்கு தான் நம்ம வந்து கணவன் மனைவியை தவிர இந்த ரூமுக்குள்ளே நீ யாரோ நான் யார் அப்படிங்கவோ இதை கிட்டதுமே மயில் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராஜியை தான் காட்டுறாங்க. ராஜி வந்து குமாரை வந்து ரோட்டில் வச்சு சந்திக்கிறாங்க. டே இங்கே நில்லுடா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி எதுக்காக என்னை தடுத்து நிறுத்தியிருக்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நீ தானே அரசியை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி இருக்கும்போது எதுக்காக நேற்றுக்கு ரோட்டில் வச்சு அவள் இந்த மாதிரிலாம் வந்து அதாவது கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லவும், இது மட்டும் இல்லை கதிர் வந்து உன்னை அடிக்கிறதுக்காக வந்தான், ஆனால் நான் தான் தடுத்து நிறுத்தினேன், அப்படி மட்டும் நான் நிறுத்தலைன்னு வச்சுக்கேன் உன்னை ரோட்டில் வச்சு அவன் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், ஓஹோ உன் புருஷனை பற்றி சொல்லி என்னை பயமுறுத்துறியா என்ன, அப்படி தான் நான் அரசியை அடிப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு குமார் பாட்டுக்கு போகவும், இவன்கிட்ட சொன்னாக்கி இவன் திருந்தவே மாட்டான், நம்ம அப்பா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வரவும், அப்போ வந்து வழியிலேயே வந்து அவங்க அப்பாவை சந்திக்கிறாங்க. அப்போ ராஜி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா குமார் அண்ணன் வந்து அரசியை போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறான்ப்பா, ரோட்டில் வச்சு நேற்றுக்கு அவன் அந்த அளவுக்கு வந்து அரசிக்கிட்ட வந்து ரொம்பவே வந்து மோசமாக அவன் நடந்துக்கிட்டான், அதனால அரசிக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கொண்டான்னு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படிங்கவும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுமே ராஜியோட அப்பா குமாரை கூப்பிடுறாங்க. உடனே என்ன பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குமாரை பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உடனே குமார் வந்து அதிர்ச்சடைகிறாங்க, அரசி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பெரியப்பா என்ன அடிச்சிங்க அப்படிங்கும் போது, ஆமா நீ இஷ்டப்பட்டு தானே அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி இருக்கும்போது ரோட்ல வச்சு எதுக்காக நீ அவட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட, இதுக்கு மேலே அவகிட்ட இப்படிலாம் நீ பண்ணுன்னு வச்சுக்கேன் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே குமார் வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாண்டியனை தான் காட்டுறாங்க. பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மயில ஒன்றுமில்ல நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, அவள் எப்போவுமே வேலை செஞ்சிட்டு இருப்பா, அதனால அவளை வந்து வேலை செய்ய விடாம நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, என்னங்க நான் மயிலை கவனிச்சிக்க மாட்டேனா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க.